இருந்தால் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அப்படியானால் அவர் பேசும் ஆண்டவர். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பேசுகிறேன். 16ஆம் வசனம், அந்த வார்த்தை என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய சத்தத்திலே அன்பார்களே கரெக்ஷன் இருக்கிறது, கவுன்சிலிங் இருக்கிறது, கன்சோலேஷன் இருக்கிறது. திரையில் பாருங்கள், அவருடைய சத்தத்திலே எச்சரிப்பு உண்டு, அவருடைய சத்தத்திலே ஆலோசனை உண்டு, அவருடைய சத்தத்திலே ஆறுதல் உண்டு. உலக சப்தங்கள் நம்மை உடைக்கும், ஆனால் தேவ சப்தம் நம்மை உருவாக்கும். உலகத்தின் சப்தங்கள் நம்மை அன்பார்களே நிலைக்குலைய செய்யும். இந்த கேட்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சியின் ஒவ்வொரு செய்திகளும் நிலைக்குலை வைக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நாள்தோறும் குண்டு வெடிப்பு, பூகம்பம், இயற்கையின் சீற்றங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போதே நம்மை நிலைக்குலைய வைக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தம் உன்னை முன்னேற்ற செய்யும். நாட் ஓன்லி ஹர்ட் இட் ஹீடட், உன்னை முன்னேற்றத்தின் பாதையில், உயர்வின் பாதையில், மேன்மையின் பாதையில், செழிப்பின் பாதையில், வாழ்க்கையினுடைய ஒரு நித்தியத்தின் பாதையில் உன்னை நடத்தும். முதல் சொன்னார் மை லைஃப் ஐ கிவ் யூ. இரண்டாவது மை வாய்ஸ். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சத்தம் கேட்கிறீங்களா? ஆலயத்துக்கு போறீங்க, the reason ஆலயத்துக்கு போற நோக்கம் என்னவென்றால் அவர் சத்தம் கேட்க வேண்டும். ஏதோ போனோம் வந்தோம் அல்ல. இன்றைக்கு அவர் சத்தம் கேட்காமல் ஆலயத்தை விட்டு எழும்ப வேண்டாம். ஜெபிக்கிறோமே, உங்கள் ஜெப நேரத்துல அவர் சத்தம் கேட்கிறதா? நீங்கள் மாத்திரம் ஜெபிப்பதல்ல, அவர் உங்களோடு. அவர் சத்தம் கேட்கும் பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் வாழ விரும்புங்கள். மூன்றாவது சொல்லுகிற வார்த்தை மை ஷீப். அது 27ஆம் வசனம், என் நாடுகள். அடுத்து அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்லும். நம்முடைய பிள்ளையே, என் நாடுகள், அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அன்பானவர்களே, அன்பு கூறுகிறவர், பாதுகாக்கிறவர், அறிந்திருக்கிறவர், விலை கொடுத்து வாங்கினவர், நடத்துகிறவர். திரும்ப சொல்லுகிறேன், என்னுடையது, பர்ச்சேஸ்ட், என் நாடுகள். அந்த ஆடுகள் என் நாடுகள் சொல்லும் போது சொல்லுவார், அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கணும். வளர்த்தது வேறு. அப்படியானால் 3 காரியம் சொல்கிறேன், அன்பு கூறுவது, இரண்டாவது பாதுகாப்பது, மூன்றாவது அறிந்திருக்கிறது, நான்காவது அதை நடத்துவது. என் நாடுகள் அப்படின்னு சொன்னா, ஒன்று அதை விலை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும். ஒரு குட்டியில அந்த விலை கொடுத்து வாங்கின ஒன்றை அவன் பாதுகாத்திருக்க வேண்டும், அதை வளர்த்திருக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், என் நாடுகள் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஐ ஃபீட் யூ, உன்னை போஷிக்கிறேன். ஐ லீட் யூ, உன்னை நடத்துகிறேன். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, ஐ கெப்ட் யூ, உன்னை பாதுகாக்கிறேன்.